எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் திருவருட்பயனில் குறள் 60 பார்க்க போகிறோம். அந்த குறள் என்னென்னு பார்ப்போம். கண்டபடியே கண்டு காணாமை காணாமை கொண்டபடியே கொண்டிரு. இதுதான் குறள். அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கணுமென்றதை பார்ப்போம். கருவிகளை நீங்கி திருவருளோடு கூடுதல். கருவிகளை விட்டு நீங்கன்னா அதை விட்டு திருவருளோடு கூடுதல். கண் செவி முதலிய புறக்கருவிகளும் மனம் முதலிய அகக்கருவிகளும் உயிருக்கு புலனுணர்வை தருமையன்றி மெய்யுணர்வை தரமாட்டா. அப்ப நாங்கள் உண்மை விளக்கம் பார்க்கலாம் தத்துவத்துல என்ன பார்த்துனாங்க, அகக்கருவிகள் புறக்கருவிகள் என்றெல்லாம் பார்த்துனாங்க. அதை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அப்ப கண் செவி முதலிய எல்லாம் புறக்கருவிகள், மனம் முதலிய அகக்கருவிகள். அப்ப அகக்கருவி என்னென்ன புறக்கருவி என்னென்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த கருவிகள் எல்லாம் உயிருக்கு புலனுணர்வை தருமே என்று மெய்யுணர்வை தருமாட். இதெல்லாம் புலனுணர்வை தருமே என்று எங்களுக்கு மெய்யுணர்வை தரமாட்டா. எங்களுக்கு என்றது உயிர்களுக்கு. அவை உலகத்தை காட்டுமே அன்றே உயிரின் இயல்பையோ உயிரின் கண் உள்ள திருவருள் ஞானத்தையோ காட்ட மாட்டா. அப்ப அவை என்றது இந்த கருவிகள் எல்லாம் உலகத்தை காட்டுமே அன்றி, உலகத்தை தான் காட்டும், உயிரின் இயல்பையோ உயிரின் கண் உள்ள திருவருள் ஞானத்தையோ காட்ட மாட்டாது. அப்ப இந்த கருவிகள் உலகத்தை தான் காட்டும், உயிரின் இயல்பையும் உயிரின் கண்ணுள்ளங்களோட இருக்கிற திருவருளையும் திருவருள் ஞானத்தையும் காட்ட மாட்டார். அக்கருவிகள் உலகையே காட்டி உயிரை மயக்குவதால் அம்மயக்கத்தில் ஆழ்ந்த உயிர் அக்கருவிகளையே தானாக கருதி நிற்கும். அப்ப என்ன சொல்லினா, இந்த கருவிகள் உலகையே காட்டி உயிரை மயக்குது. இந்த இதுகள் எல்லாத்தையும் காட்டி உயிரை மயக்கி வச்சிருக்குது. அப்ப அந்த மயக்கத்தில் ஆழ்ந்த உயிர் அக்கருவிகளை தானண்டு நினைச்சு இருக்கும். இந்த கருவிகள் எல்லாமே நான் தானண்டு நினைச்சு அந்த உயிர் அந்த மயக்கத்துல இருக்கும். அந்த கருவிகளை தானாகவே கருதி நிற்கும். அக்கருவிகள் சடம் என்பதையும் தான் அவற்றுக்கு வேறாயுள்ள அறிவு பொருள் என்பதையும் ஞானாசிரியர் உணர்த்த உயிர் உணரும். அப்ப அந்த கருவிகள் எல்லாமே சடம் என்று நாங்க முந்தின குறள்லையும் பார்த்துனாங்க. உயிர் அறிவு பொருள். அப்ப அக்கருவிகள் சடம் என்பதையும் அதுக்கு அந்த சடத்துக்கு வேறானது தான் ஏனென்ற அறிவு பொருள் என்பதையும் ஞானாசிரியர் உணர்த்த உயிர் உணரும். அப்ப ஞானாசிரியர் உணர்த்தத்தான் அந்த உயிர் உணரும். அது மட்டும் அந்த சடம் பொருள் அந்த கருவிகள் எல்லாம் தானண்டு தான் நிற்கும். அந்த உயிர் தானாகவே அதை கருதும். அவரது உபதேசத்தை பெற்று சிந்திக்கின்ற முறையினால் அக்கருவிகளை தனக்கு வேறாக கண்டு நீங்கும். அப்ப அந்த அவர் என்றது அங்க ஞானாசிரியரை குறிக்குது. அப்ப அந்த ஞானாசிரியரது உபதேசத்தை பெற்று சிந்திக்கும். அப்ப சிந்திக்கும், கேட்டு அதை சிந்திக்கின்ற முறையினால் அக்கருவிகளை தனக்கு வேறாக கண்டு நீங்கும். அவர் சொல்லிக்கதான் அதை சிந்திச்சு, ஓ இந்த கருவிகள் எல்லாம் எனக்கு வேறானவை என்று கண்டு நீங்கும். அப்பதான் அது அவ்வாறு நீங்கிய உயிருணர்வில் திருவருள் ஞானம் இனிது விளங்கி தோன்ற உயிர் அதனோடு கூடும். அவ்வாறு அவர் சொல்லிக்க இந்த கருவிகளை விட்டு நீங்கிக்க அவ்வாறு நீங்கிய உயிருணர்வில திருவருள் ஞானம் இனிதே விளங்கி தோன்ற உயிர் அதனோடு கூடும் சேரும் என்று சொல்லப்படுது. அடுத்தது என்ன சொல்லினோம்னா, காணாமை காணாமை. அதுக்கு விளக்கம் இந்த குறளுக்கு ஒவ்வொண்ட சொல்ல பிரித்து குடுக்கினோம் விளக்கம். இங்கு ஓர் ஐயம் எழும் என்ற சந்தேகம் எழும். கருவிகளை நீங்கினால் உயிருக்கு அறியாமை அல்லவா உண்டாகும். அப்ப ஏன் எங்களுக்கு அங்கே ஐயம் எழுதுண்டா, கருவிகளை நீங்கினால் உயிருக்கு அறியாமை தானே உண்டாகும் என்ற ஒரு சந்தேகம் வருகிறது. அதுக்கு எப்படி என்றா, கனவு உறக்கம் மூர்ச்சை போன்ற நிலைகளில் உயிர் கருவிகளில் நின்று நீங்கி அறியாமை தலைப்படுதல் யாவரும் அறிந்தது. அப்ப இந்த இதுகளில் கனவுல எங்களுக்கு ஒவ்வொரு நிலையிலையும் எங்களுக்கு அந்த கருவிகள் குறைஞ்சு கொண்டு வருகுதுன்னு நாங்கள் பார்த்துருக்குறோம்.
விழிப்பில் எத்தனை கருவிகள் வேலை செய்யுது, கனவில், உறக்கத்தில், மூச்சையில். அப்போ அப்படி எங்களுக்கு கருவிகள் அந்த நிலைகளில் உயிர் கருவிகளில் நின்று நீங்கி அறியாமை தலைப்படுதல் யாவரும் அறிந்தது. அப்படி குறைஞ்சு குறைஞ்சு போயிக்க அறியாமைக்கு போகுது அது. அப்படி இருக்க இப்படி இருக்கேக்க கருவிகளை நீங்கிய உயிர் திருவருளைக் கண்டு அதனோடு கூடலெனல் எவ்வாறு பொருந்தும். அப்ப இப்படியெல்லாம் இந்த நிலையில அது இருக்கேக்க அது அறியாம தான் இருக்குது. கருவிகள் குறைய குறைய அறியாம இருக்குது. அப்படி இருக்கேக்க கருவிகளை நீங்கிட்டால் அந்த உயிர் திருவருளைக் கண்டு அதனோடு கூடுமெனல் எவ்வாறு பொருந்தும். இப்படி கருவிகளை நீங்கிக்க உயிர் திருவருளோட கூடி சேருமென்றது எவ்வாறு பொருந்தும் என்பதே அவ்வையம் என்று கேட்கினாம். அதுக்கு சொல்லினாம், இது பற்றிய விளக்கத்தை அடுத்த அதிகாரத்தின் முன்னுரையில் காணலாம். இங்கும் அதனை கூறுவோம். அப்ப அடுத்த அதிகாரத்தின் முன்னுரையில கொடுக்கினோம் என்னண்டு 7ஆம் அதிகாரத்துல நாங்க அது பெறும். இது 6வது அதிகாரம் முடிவு 60வது குறள். அப்ப எப்படி அது பொருந்துமன்றதை கேட்கினான். கருவிகள் சோர்வுற்று செயற்படாமல் தாமே நீங்கும் போதுதான் உயிர் யாதொன்றையும் அறியமாட்டாமல் அறியாமையே பொருந்தும். அப்ப அறியாமை எப்ப வரும்? கருவிகள் சோர்வுற்று, அது களைச்சு போய் சோர்வுற்று செயற்படாமல் தாமே நீங்கும் போதுதான் உயிர் யாதொன்றையும் அறியமாட்டாமல் அறியாமையே பொருந்தும். இப்போ நாங்கள் இப்போ விழிப்பாக இருக்கிறோம், இப்போ படித்து கொண்டு இருக்கிறோம். அப்புறம் நித்திரைக்கு போய்க்க எங்களோட கண்ணுகள் எல்லாம் சோர்ந்து போய் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நித்திரை வரும். யாரும் சொல்கிறது கூடி கேட்காமல் ஏதோ காதெல்லாம் களைச்சு போய் கண்ணு இதண்டு நித்திரைக்கு போடுவார் நடந்து கால் இதுகளில். அப்போ அங்கே கருவிகள் தாமாகவே சோர்ந்து போய் அதில் இருந்து நீக்கிக்க தான் நாங்கள் அறியாமை உண்டாகும். அவ்வாறு உண்டாகின்ற அறியாமை நிலைகளே கனவு உறக்கம் போன்றவை. அப்படி நாங்கள் படிப்படியாக அந்த கருவிகள் சூழ்ந்து போகிக்க வாரது தான் எங்களுக்கு கனவு உறக்கம் போன்றவை. அவ்வாறு உண்டாகின்ற அறியாமை நிலைகளே கனவு உறக்கம் போன்றவை. அந்த கருவிகள் சோர்ந்து செயல்படாமல் தாமே நீங்கும் போதண்டா கருவிகள் தானே கண்ணை மூடுவமே ஆட்டோமேட்டிக்கா, அப்படி அதுதான் அங்க அறியாமை. இனி கருவிகள் நீங்காமல் இருக்கவும் உயிர் அவற்றை தனக்கு வேறென கண்டு நீங்க முடியும். அப்ப கருவிகள் நீங்காமல் இருக்கவும் உயிர் அவற்றை தனக்கு வேறென கண்டு நீங்க முடியும் என்றும் சொல்லப்படுது. கருவிகளை நீங்குதலாவது அவற்றின் வழிபடாதிருத்தல், அவற்றை பற்றி நின்று புலனுணர்வில் செல்லாதிருத்தல். அப்ப என்ன சொல்லினம்? கருவிகளை நீங்குதல் என்றா என்னண்டா அவற்றின் வழிபடாமல், அதிண்ட வழியில போகாமல், அதிண்ட வழிபடாதிருத்தல், அவற்றை பற்றி நின்று புலனுணர்வில் செல்லாதிருத்தல், அவற்றை எல்லாத்தையும் பற்றி நின்று புலனுணர்வுல செல்லாதிருத்தல்லாம் கருவிகளை நீங்குதல் என்றது அடுத்த இதுகளில் விளக்கமா உங்களுக்கு சொல்லி நம்ம 7வது அதிகாரம் முன்னுரை என்றெல்லாம் சொல்லிட்டார் ஆசிரியர். இவ்வாறு கருவிகளை வேறென கண்டு அவற்றை பற்றாது விடுத்தால் தன்னறிவில் விளங்குகிற திருவருளாகிய ஞானத்தை உயிர் பற்றி கொள்ளும். அப்ப என்ன சொல்லினோம்? இப்படி கருவிகளை வேறென கண்டு அவற்றை பற்றாது விடுத்தால், அதை பற்றி கொண்டு இப்போ நாங்கள் கண்ணைத்தானே நான் நினைச்ச கண்ணால் பார்க்குறோம், அதை விடுத்து அதை கருவிகளை வேறென கருதி அவற்றை கண்டு அவற்றை பற்றாது விடுத்தால் தன்னறிவில் விளங்குகிற திருவருளாகிய ஞானத்தை உயிர் பற்றி கொள்ளும். அப்போ இப்போ என்ன, நாங்கள் எங்களோட கண் இதுகள் என்று நாங்கள் இதில் பற்றி கொண்டிருக்கிறபடியாத்தான் எங்களோட அறியாமை இருக்குது. அப்போ இதில் இருந்து விலத்தி இது வேறென கருதினால் தன்னறிவில் விளங்குகிற ஞானத்தை உயிர் பற்றி கொள்ளும். அதுவரையும் இப்போ உயிர் ஞானத்தை பற்றி கொள்ள மாட்டாது. அப்போ நித்திரையில் கனவில் கருவிகள் நீங்கிறது வேறு, நாங்கள் விழிப்பில் நிலையில் இருந்து கொண்டு அதை நீக்கி அந்த உயிர் தன்னறிவில் விளங்குகின்ற திருவருளாகிய ஞானத்தை உயிர் பற்றி கொள்ளும் என்று சொல்லப்படுது.
அந்த ஞானம் எல்லாவற்றையும் அறிகின்ற இறைவனது ஞானமாதலின் அதனைப் பற்றிய உயிருக்கு அறியாமை எங்கனம் உண்டாகும். இக்கருத்தையே முதல் அடியில் உணர்த்தியுள்ளார் ஆசிரியர். கேள்வி கேட்கினார். எப்படி? அந்த ஞானம் எல்லாவற்றையும் அறிகின்ற இறைவனது ஞானமாதலின் அதனைப் பற்றிய உயிருக்கு அறியாமை எங்கனம் உண்டாகும் என்ற கேள்வி கேள்படுது. ஏனென்றா அந்த கொடுக்குற அந்த ஞானம் எல்லாவற்றையும் அறிகின்ற இறைவனது ஞானம். இறைவன ஞானத்தை தான் நாங்கள் அறிகிறோம் உயிர். அப்ப அதனை பற்றிய உயிருக்கு, அந்த இறைவன் ஞானத்தை பற்றிய உயிருக்கு அறியாமை எங்கனம் உண்டாகும். அந்த ஞானம் கிடைச்சதுண்டா பிறகு எங்களுக்கு அறியாமைன்றது இல்லைத்தானே. அப்போ உண்டாம் என்ற கேள்வி கேட்டு இக்கருத்தையே முதலடியில் உணர்த்தியுள்ளார் ஆசிரியர் என்று சொல்லப்படுது. காணாமை காணாமை கண்டபடியே கண்டு என சொற்களை அமைத்து கொள்ள வேண்டும். இப்போ காணாமை என்று ரெண்டு அடுத்தடுத்து வருதெல்லாம். கண்டபடியே கண்டு காணாமை கொண்டபடியே கொண்டிரு. அப்ப இங்க காணாமைக்கு முதலில் உள்ள காணாமை என்பதற்கு அறியாமை என்பது பொருள். முதல் வந்த காணாமைக்கு பொருள் அறியாமை. அடுத்துள்ள காணாமை என்பதற்கு காணாதவாறு என பொருள் கொள்ளுதல் வேண்டும். அப்ப முதல் வந்த காணாமை அறியாமை, அடுத்து இரண்டாவதா வந்த காணாமை காணாதவாறு என்று பொருள் கொள்ள வேண்டும். எனவே காணாமை கண்டு என்பதற்கு அறியாமை ஏற்படாதவாறு கருவிகளை விட்டு நீங்கி திருவருள் ஞானத்தை உனதறிவில் கண்டு என்பது பொருளாகும். அப்ப காணாம கண்டு என்பதற்கு அறியாமை ஏற்படாதவாறு கருவிகளை விட்டு நீங்கி, கருவிகள் எல்லாத்தையும் விட்டு நீங்கி, அறியாமை அறியாமையே ஏற்படாமல் கருவிகளை விட்டு நீங்கி திருவருள் ஞானத்தை உனது அறிவில் கண்டு என்பது பொருளாகும். திருவருள் ஞானத்தை என்னுடைய அறிவில், உயிரின் அறிவில், உனது அறிவில் கண்டு என்பது பொருளாகும். அடுத்தது திருவருள் அடக்கி கொள்ளுதல். உயிர் எந்த நிலையிலும் தனக்கு துணையாய் நின்று உதவும். உயிர் எந்த நிலையிலும் தனக்கு துணையாய் நின்று உதவும் திருவருளை மறந்து யானென முனைத்து நிற்றலே அதற்கு மாசு ஆகும். திருப்பியும் அதை ஒருக்க வாசிக்கிறேன். உயிர் எந்த நிலையிலும் தனக்கு துணையாய் நின்று உதவும் திருவருளை மறந்து யானென முனைத்து நிற்றலே அதற்கு மாசு ஆகும். அப்ப என்ன சொல்லுது? உயிருக்கு எந்த நிலையிலும் துணையாக இருக்கிறது, துணையாக உதவி செய்கிறது திருவருள். அந்த திருவருளை மறந்துட்டு யான் என முனைத்து நிற்றலே, நான் என்று முனைத்து நிற்றலே அதற்கு மாசு ஆகும். மாசு என்று நாங்க பார்த்து குற்றம் மாசு ஆகும். அம்முனைப்பு எதுக்கு? உயிருக்கு. அம்முனைப்பு சீவபோதம் எனப்படும். அப்ப இந்த முனைப்பு சீவபோதம் எனப்படும். உயிர் திருவருளை கண்டு அதன் வழியில் நிற்பின் அத்திருவருள் யான் எனும் சீவபோதத்தை இளவொட்டாது தன்னுள் அடக்கி கொள்ளும். அப்ப எப்படி அந்த சீவபோதத்தை அடக்கி கொள்ளுமாம்? உயிர் திருவருளை கண்டு அதன் வழியில் நிற்பின், திருவருளின் வழியில நிற்பின் அத்திருவருள் யான் என்னும் சீவபோதத்தை இளவொட்டாது. அப்ப அந்த திருவருள் யான் என்ற சீவபோதத்தை ஒட்டாமல் அடக்கி போடும், தன்னுள் அடக்கி கொள்ளும். அதை முனைப்பு மேலே எழும்ப விடாமல் அந்த திருவருள் தனக்குள்ள அடக்கி கொள்ளும். இத சீவபோதத்தை. அதனால் உயிர் மாசு நீங்கி தூய்மையுறும். அப்ப திருவருள் அந்த சீவபோதத்தை தனக்குள்ளே அடக்கிக்க, அதனால உயிரின் மாசு நீங்கி தூய்மையுறும், தூய்மை அடையும். எனவே உயிரை தூய்மைப்படுத்துவது சிவனது அருளே என்பது விளங்கும். அப்ப உயிரை தூய்மைப்படுத்துவது
சிவனது அருளே என்பது விளங்கும். இப்படி இதை சொல்றபடியா எங்களுக்கு அது விளங்குது. இது பற்றிய விரிவான செய்திகளை அடுத்த அதிகாரத்தில் காண இருக்கிறோம். அது பற்றிய விரிவான செய்திகள் எல்லாத்தையும் 7வது அதிகாரத்துல காண இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. இத முழுவதையும் சுருக்கமா பொருள் என்ன சொல்லினமெண்டா, விளக்கத்தின் ஒட்டுமொத்த பொருள், மாணாக்கனே, அறியாமையாகிய கேவலம் வந்து பொருந்தாதவாறு கருவிகளை உனக்கு வேறாகக் கண்டு நீங்கி திருவருள் ஞானத்தை பற்றி நின்றாய். அப்ப மாணாக்கனி என்று சொல்றார் ஆசிரியர். அறியாமையாகிய கேவலம் வந்து பொருந்தாமல் கருவிகளை உனக்கு வேறாக கண்டு நீங்கி, அத கருவிகள் எல்லாத்தையும் வேறாக கண்டு நீ அதை நீங்கி திருவருள் ஞானத்தை பற்றி நின்றாய். திருவருள் என்ற ஞானத்தை நீ பற்றி நின்றாய். பின்னும் பிறகும் அவ்வாறு அதனை விடாது பற்றி நிற்பாயாக. பிறகும் நீ அதனை விடாமல் அதையே பற்றி நிற்பாயாக, அதனையே விடாது பற்றி நிற்க வேணும் என்று சொல்றார். அவ்வாறு நின்றால் அத்திருவருள் உன்னை தன்னிடத்து அடக்கி கொள்ளும். நீ அதை பிடிச்சு நின்றியென்றால் அந்த திருவருள் வந்து உன்னை தன்னிடத்துல அடக்கி கொள்ளும். தனக்குள்ளேயே அது வச்சிருக்கும், உன்னை வெளியில போக விடாது. அது உன்னை விழுங்கிக் கொள்ளுமாறு அதற்கு இசைந்த நிலையினையே நீயும் மேற்கொண்டிரு. அது வந்து அது கண்டது திருவருளை சொல்லப்படுது. அது உன்னை விழுங்கிக் கொள்ளுமாறு, விழுங்கிட்டவன்டா உள்ளுக்க போகணுமில்லோ, அப்ப விழுங்கிக் கொள்ளுமாறு அதற்கு இசைந்த நிலையினையே நீயும் மேற்கொண்டிரு என்று மாணாக்கனுக்கு சொல்லப்படுது. அப்ப அதுங்களை அடக்கி வச்சு அது இதண்டா நாங்கள் அதுக்கே நின்றுடுவோம். திருவருளுக்கு திரும்பவும் இங்கால வர முடியாது, அடக்கி கொள்ளும். இப்ப இந்த குறளின் சொற்பொருளை பார்ப்போம். கண்டபடியே என்றதுக்கு, மாணாக்கனே, கருவிகளை உன்னின் வேறாக கண்டு நீங்கி திருவருள் ஞானத்தை பற்றி நின்றாய். இனியும் அவ்வாறே என்று சொல்றார். காணாமை கருவிகள் நீங்கினமை காரணமாக அறியாமையாகிய கேவலம் வந்து பொருந்துமாகலின் அது பொருந்தாதவாறு. அடுத்து, கண்டு அத்திருவருளையே விடாது பற்றி நின்று கொண்டபடியே கொண்டிரு. அத்திருவருள் உன்னை தன்னிடத்து அடக்கி கொள்ளுதற்கு இசைந்த நிலையினையே நீயும் மேற்கொண்டிரு. அப்ப இதுதான் இந்த குறளுக்கு 60வது குறளின் விளக்கமும் சொற்பொருளும் பொருளும் நாங்க பார்த்துட்டோம். அடுத்த அதிகாரம் 7வது அதிகாரம் உயிர் விளக்கம் என்று அதுல நிறைய விளக்கம் கொடுத்துட்டு ஒவ்வொரு குறளா போயினோம். அதை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி. இப்ப எங்களோட கருத்துக்களை பரிமாறலாம்.